ஒரு சதுர வடிவான மரக்கரை தோட்டம். அப்ப நம்ம சதுரம் ஒண்ணு போடுவோம். டக் டுக் டிக் டக். ஒரு பக்கம் நீளம் எவ்வளவா? 12 மீட்டர். ரைட்டா? இப்ப இந்த மரக்கரை தோட்டம் சுத்தி வேலி அடிக்க போறாங்க. இதுல முக்கியமான விட என்ன அப்படின்னா இடைவெளி. இடைவெளி அப்படிங்கிறது 2 தூண்களுக்கு இல்லாட்டி 2 என்னமாச்சும் ஒரு பொருட்களுக்கு இடையில் உள்ள பிரதேசத்தான் இடைவெளி அப்படிங்க. இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் 2 கம்பி தூண்களுக்கு இடையில 3 மீட்டர் இருக்கும். அப்ப மொத்தமா ஊன்ற கம்பி தூண்கள், நடப்படுற கம்பி தூண்கள் எண்ணிக்கை தானே. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். இப்ப ஒரு பக்கத்துக்கு 12 மீட்டர்னா ஒரு இடைவெளி 3 மீட்டராம். அப்ப எத்தனை இடைவெளி இருக்குன்னு காங்கிறதுக்கு 12 3ஆல வகுப்போம். 12 3ஆல வகுத்தா 4. இப்ப நல்லா நினைவு வச்சுங்க, இடைவெளிகளின் எண்ணிக்கையை விட கம்பி தூண்கள் எப்பயும் 1 அதிகமா இருக்கும். ரைட்டா? ஏன்னா இப்ப தொடக்கத்துல இருக்க கம்பி தூண்கள் இருக்குமே. அப்ப 4ஓட 1 கூட்டுனா எவ்வளோ? 5. 5 கம்பி தூண்கள் காணப்படும். இங்க பாருங்க, ஒரு பக்கத்துக்கு 1 3 4 5. இப்ப இந்த பக்கத்துக்கு 5 இருக்கும், இந்த பக்கத்துக்கு 5 இருக்கும், இந்த பக்கத்துக்கு 5 இருக்கும், இந்த பக்கத்துக்கு 5 இருக்கும். 5 5ஆ தான் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன், இந்த மாதிரி 4 பொது பக்கங்கள் காணப்படுது. இந்த சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் 4 பொது பக்கங்கள். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா 5. ஒரு பக்கத்துக்கு 5 தானே. 5 தர 4னா 4 பக்கங்களுக்கு. ஒரு பக்கத்துக்கு 5னா மொத்தமா 4 பக்கங்கள் இருந்துச்சுன்னா 5 தர 4 எவ்வளோ? 20. இந்த 20ல இருந்து தங்கம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த பொது பக்கங்கள் 4. ஏன்னா இந்த பொது பக்கங்கள் அப்படிங்கிறது இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது விளங்கும், இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது விளங்கும். இப்ப இந்த பொது பக்கங்கள்ல இருக்க 4ஐயும் கழிக்கணும். இப்ப 20ல இருந்து 4 கழிப்பட்டா 16. மொத்தமா இதை சுத்தி எத்தனை இருக்கும் அப்படின்னா 16 தூண்கள் காணப்படும். இல்லாட்டி இடைவெளிகளை பெருக்கி விட்டாலும் விஷயம் முடிச்சு.